கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட என்னாகும் 16ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் லேவியோட கோத்திரத்தில் பிறந்த, அதாவது கோகாத்துடைய குமாரனாகி கோராகு அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரூபன் கோத்திரத்தில் இருக்கிற தாத்தான், அபிராம், அப்புறம் ஓனை அப்படிங்கிறவங்களையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா புத்திரரோட தலைவர்கள், அப்புறம் அந்த சங்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் பிரபலமான எல்லாத்தையும் கூப்பிட்டு 250 பேர் கூட என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு முன்னாடி போய் நின்றுக்க சொல்கிறாங்க. மோசே ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிகிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க, சபையர் எல்லாரும் நாங்களும் பரிசுத்தமானவங்க தான், ஆனால் கர்த்தர் நடுவில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சபைக்கு மேலே உங்களை உயர்த்துறீங்க? அதாவது ஒரு பொறாமையின் ஆவி வெளிப்படுறதை இங்கே பார்க்குறோம். நாங்களும் தானே உங்கள் தலைவர்கள், நாங்களும் தானே, ஆனால் தேவன் எங்கள் கூட இருக்கார், நீங்கள் என்ன ஆசாரியர்களை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மோசேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் முகம் குப்புற விழுந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறான்னா, கோராகே அவனோட எல்லா கூட்டத்தையும் பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்று காண்பிப்பார் உனக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று செய், நீ என்ன பண்ணு, உன் கூட்டத்தார் எல்லாருமே தூப கலசங்களெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நாளைக்கு தேவ சந்நிதியில் அக்னி போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு செலுத்துங்க, தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறான்னு பார்த்தா அவனே பரிசுத்தவானாக இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மறுபடியும் கோராக பார்த்து சொல்கிறாரு, கர்த்தரோட வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்யவும், அப்புறம் அந்த சபையில் வேண்டிய எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு நீங்கள் ஆசாரியர்களுக்கு துணையாக தான் தேவன் உங்களை பிரித்து எடுத்தாரே தவிர, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு அற்பமான காரியமாக எண்ணிட்டு ஆசாரிய பட்டத்தை தேடுறீங்க. இப்போவும் நீங்கள் எனக்கு விரோதமாக இல்லை, தேவனுக்கு விரோதமாக தான் கூட்டம் கூடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தானே அபிராமியும் அழைத்து அனுப்புகிறாங்க. அவங்க நாங்கள் வரமாட்டோம், இந்த காட்டில் எங்களை கொன்று போடுறதுக்காக தானே நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இது இல்லாமல் இப்போ எங்கள் மேலே அதிகாரம் வேற பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க மேலே ரொம்ப என்ன பண்ணுறாங்க, என் கண்களை பிடுங்க பார்க்குற அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்க. உடனே மோசேக்கு கோபம் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் நீங்கள் செலுத்துகிற எந்த காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார், நான் உங்ககிட்ட இருந்து ஒரு கழுதையை கூட எடுத்தது கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் அதே மாதிரி தூப கலசங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கர்த்தர் மோசே கூட ஆரோன் கூடயும் பேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சபையை விட்டு பிரிந்து போகிறேன்னு சொல்லும்போது, அப்போவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மோசே தேவனுக்கு முன்பாக கெஞ்சி மன்றாடுகிறாரு. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாங்க மோசையை பார்த்து, மோசே எல்லாரும் என்ன பண்ணுங்கள், அந்தந்த ஜனங்கள் அந்த தாத்தானாபிராம் கூட்டங்களை விட்டு நீங்கள் விலகி உங்களோட கூடாரங்களை போங்க, அவங்களோட காரியத்தை எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு. அப்போ மோசே சொல்கிறார், கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து தான் அவங்கள என்ன பண்ணுவார், அவங்களோட உயிரை எடுப்பார், அவங்க கர்த்தரை அவமதித்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லும்போதே பூமி வாயை திறந்து அவங்களோட வீடு எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அது விழுங்கி போட்டது. அதே போல் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. இதே போல் அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணார், மீதி இருக்கிறவங்கள வாதைகளால் வாதிக்கிறாரு. இப்படியாக தேவனிடத்தில் ஆசாரியனாகியும் ஆரோன் அவனுடைய காரியங்களை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வாதை பாவநித்தி செய்யும்போது அது நிறுத்தப்படுது. இன்றைக்கி கூட நாம் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்போம். நம்ம வாழ்க்கையில் எதிரிகள் இருக்கலாம், ஆனால் எதிரிகளை எல்லாம் தேவன் விரட்டியோட செய்வாராக. ஆமென்.